பின்வரும் கூற்றுகளுள் பொது பேரிடர் தொடர்பில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானது? ஜெனரல் லெஜர், பொது பேரிடர் என்பது என்ன மைடியர்ஸ்? நாம படிச்சிருக்கின்றோம். பொது பேரிடர் ஜெனரல் லெஜர் சொல்லுவோம். அந்த பொது பேரிடருக்கு கீழே தான் நாம செய்கின்ற எல்லா டபுள் என்ட்ரியும் அங்கதான் போகும். இந்த கணக்கு வரவு, இந்த கணக்கு செலவுன்னு சொல்லி டபுள் என்ட்ரி செய்கின்ற எல்லா கணக்குகளுமே இருக்கின்ற ஒரு இடமாக இருக்க போகிறதான் பொது பேரிடர். அதே போல துணை பேரிடு அல்லது கடன் பட்டோர் பேரிடுகள், கடன் கொடுத்தோர் பேரிடுகள் என்பது ஒவ்வொரு தனிநபருக்காகவும் நாம வச்சுக்கிருக்கின்ற ஒரு லிஸ்ட். அவங்களோட என்னென்ன கொடுக்கல் வாங்க இடம்பெற்றது. இது இரட்டை பதிவு முறைமையோடு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட தொடர்பு படாது. இது ஒரு செப்பரேட்டான ஒரு லிஸ்டாக வச்சு கொண்டிருக்கப்படும். இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்ப பாருங்க, முதலாவது கூற்று பாருங்க, இதுல சரியானதை கேட்கிறார் நம்ம கிட்ட. நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கலானது ஆரம்பத்தில் பொது பேரட்டில் பதியப்படுகின்றது. இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? நிறுவனம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கலானது ஆரம்பத்தில் பொது பேரட்டில் பதியப்படுகிறதா? எடுத்த உடனே நாம டி அக்கவுண்ட் அடிச்சா நம்ம பதிவோம். நாம எங்க பதிவோம்? முதலாக ஒரு கொடுக்கல் வாங்கல் பதியப்படுவது முதன்மை ஏடு, பிரைமரி புக்ஸ்ல தான் நம்ம பதிவோம். சோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். முதன்மை ஏடு செஞ்சு அதனுடைய மொத்தங்களை கொண்டுதான் நாம பொது பேரட்டுக்கு மாற்றுவோம். சோ அந்த கூற்று பிழையான கூற்று. இரண்டாவது பாருங்க, இரட்டை பதிவு முறை அடிப்படையில், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் நிறுவனம் ஒன்றினால பராமரிக்கப்படுகின்ற எல்லா கணக்குகளும், எல்லா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸினுடைய எல்லா தொகுப்பு எல்லாமே அங்கதான் இருக்கும். சோ அது பொது பேரேடு. இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? கரெக்ட். எஸ், இது சரியானது. காரணம் என்ன? நாம எந்த கணக்க டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு கூட வச்சிருக்கிறோமோ, என்னென்ன கணக்குகள் பரீட்சை மீதிக்கு போகணுமோ அது எல்லாமே இருக்கின்ற இடம் தான் இந்த பொது பேரேடுன்னு சொல்லக்கூடிய ஜெனரல் லெஜர் ஜிஎல். ரைட். சோ பி வந்து கரெக்டானதாக இருக்கிறது. சோ நம்ம ஆன்சர்ல பி இருக்கணும். பி இல்லாத எதுவுமே நமக்கு ஆன்சர் இல்ல. சி பாருங்க, நிறுவனம் ஒன்றினுடைய கொடுக்கல் வாங்கல்கள் மூல பதிவேடுகளில் பதியப்பட்ட பின்னர் பொது பேரட்டுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? சரி. எஸ், இது சரியானது. கரெக்ட். ரீசன் என்னன்னு சொன்னால், நாம என்ன செய்வோம்? முதன்மை ஏடுகள்ல விற்பனை நாளேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை திரும்பல், உட்திரும்பல், வெளித்திரும்பல் எல்லாமே செஞ்சது போறதா என்ன செய்வோம்? அதுக்கு பார்த்து மொத்தங்களுக்கு டபுள் என்ட்ரி செய்வோம். சோ சி வந்துட்டும் கரெக்டான ஒரு கூற்றாக இருக்கிறது. சோ பியும் சியும் கரெக்ட். பியும் சியும் இல்லாட்டி அங்க ஆன்சர் இல்லைன்னு வச்சு கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, நிறுவனம் ஒன்றின் பொது பேரட்டில் காணப்படுகின்ற எல்லா கணக்குகளுக்கும் கணக்கீட்டு கால முடிவில் மூடும் பதிவுகள் மேற்கொள்ளப்படும். சோ மூடும் பதிவுகள் என்று சொன்னா இது கரெக்டா? ராங். இது வந்து ராங் சொல்றீங்க. நிறைய பேருக்கு இது என்னன்னு சொல்லி விளக்கம் இல்ல. மூடும் பதிவுகள் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோசிங் என்ட்ரிஸ் சொல்லுவோம். நாம படிக்கும் போது மூடும் பதிவுகள் எந்த நாளேட்டுல பதியப்படும் சொன்னால் பொது நாட்குறிப்பேட்டுல பதியப்படும் சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். சோ மூடும் பதிவு என்பது க்ளோசிங் என்ட்ரிஸ். க்ளோசிங் என்ட்ரிஸ் அந்த கணக்கையே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த வருஷத்துக்கு ஓகே, நாங்க இந்த கணக்கை நாம க்ளோஸ் பண்ணி விடுவோம். அப்ப இவருங்க சொல்றாங்க, பொது பேரில் காணப்படுகின்ற எல்லா கணக்குகளுக்குமே கணக்கீட்டு கால முடிவுல நம்ம மூடும் பதிவுகள் சொன்னா ஓகே, நாம அந்த கணக்கே மூடி விட்டுருவோம். ஆனா இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நான் படிப்பிக்கும் போது நான் கூட சொல்லியிருப்பேன், நம்முடைய அக்கவுண்ட்ஸ்ல சொத்து பொறுப்பு உரிமை இந்த கணக்குகள் நிதிநிலைமை கூற்றுக்குரிய கணக்குகள். சோ சொத்து கணக்குகளுக்குள்ளே வரக்கூடிய காணி கணக்கோ, கட்டட கணக்கோ, மோட்டார் வாகன கணக்கோ, தளபாட கணக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, பொறுப்புகளுக்குள்ள வரக்கூடிய வியாபார கடன் கொடுத்தோர் அல்லது ஏனைய கொடுக்குமதிகள், ஏனைய சென்மதிகள் அல்லது மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியது, அட்டுறு மின்சாரம், அட்டுறு வாடகை, அட்டுறு வட்டி பொறுப்பாக இருக்கலாம். அல்லது உரிமை இந்த விடயங்கள் எல்லாமே, இந்த கணக்குகள் எல்லாமே என்ன செய்யப்படும்? நம்ம க்ளோஸ் பண்ணும்போது மீதி சென்றது மீதி வந்தது என்று நம்ம வெப்பமா, அதாவது குறைகின்ற பக்கத்துல மீதி சென்றது வைத்து அடுத்த பக்கத்துக்கு நம்ம மீதி வந்தது என்று வெப்பமா, அல்லது வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி நாம அவடத்தை க்ளோஸ் பண்ணுவோமா? என்ன செய்வோம்? சொத்து பொறுப்பு உரிமை கணக்குகளுக்கு என்ன செய்வோம்? மீதி சென்றது மீதி வந்தது வெப்பமா, இல்ல வருமான கூற்று எழுதி ஓகே வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டது எழுதுவோமா? மீதி சென்றது மீதி வந்தது. கரெக்ட். ரீசன் என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்தினுடைய சொத்தானது ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடத்திற்கு கொண்டு வரப்படும். பிகாஸ் அது எப்பயுமே எக்ஸிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். ஒரு நிறுவனத்தினது பொறுப்பானது ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடத்துக்கு அவங்க கொடுத்து தீர்க்கலன்னு சொன்னா அது மாற்றப்படும். ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையானது உரிமையாளர்கள் மூலதனம் விடப்பட அது வணிகம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அடுத்த வருடத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் நம்ம மீதி சென்றது மீதி வந்தது என்று எழுதணும் நான் சொல்லி தந்துக்கிறேன். ஆனால் ஒரு வருடத்தினுடைய இலாபம் என்பது அந்த ஆண்டுக்கான இலாபம், அடுத்த வருடத்திற்கான இலாபம் என்பது அடுத்த ஆண்டுக்கான இலாபம். ஒரு ஆண்டுக்கான வருமானம் செலவீடு இன்னொரு ஆண்டுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அதனால தான் வருமான கணக்குகள், அது ஒரு வாடகை வருமானமாக இருக்கலாம், வட்டி வருமானமாக இருக்கலாம், எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி செலவீடுகள், மின்சார செலவு, எந்த செலவாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்?
அந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு குறைகின்ற பக்கத்துல ஓகே நாங்க வருமான கூற்று அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவோம். ரீசன் என்ன சொன்னால் வருமான கூற்றுக்கு நாங்க கொண்டு போறோம், அதோட இந்த கணக்கு க்ளோஸ் ஆயிட்டு இந்த வருஷத்துக்கான வருமானம் அது முடிஞ்சது, இந்த வருஷத்துக்கான செலவீடு முடிந்தது, இந்த ஆண்டுக்கான லாபம் ஓகே அது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் நிறுத்தி வைத்த லாபத்துக்கு மாற்றப்படும், அல்லது தனி உடைமை வணிகமாக இருந்தால் அதனுடைய ஆரம்ப உரிமையோட சேர்க்கப்படும். அவ்வளவுதான். சோ வருமானம் செலவு கணக்குகள் மாத்திரம்தான் மூடும் பதிவுகளாக வைக்கப்படுகிறதே தவிர சொத்து பொறுப்பு உரிமை போன்ற கணக்குகளை நம்ம மீதி சென்றது மீதி வந்ததாக செய்யப்பட்டு அடுத்த வருடத்திற்கு அல்லது அடுத்த மாதத்திற்கு மாற்றப்படும். ஒரு GL ஒரு பொது பேரடானது சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவு என்கிற 5 வகையான கணக்குகளையும் கொண்டு காணப்படும். அதில் காணப்படுகின்ற சொத்து பொறுப்பு உரிமை கணக்குகளை நம்ம மூட மாட்டோம், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போவோம். அந்த ஆண்டுக்கான வருமான கணக்கு செலவு கணக்கு மாத்திரம்தான் மூடப்படும். இதுதான் தியரி. இது புரியுதா? இது ஏன் பிள்ளைன்னு சொல்லிப்போம் மூடும் பதிவு என்பது விளங்குதா? எஸ் சார். ரைட். சோ இதன் அடிப்படையில டி வந்துட்டும் எல்லா கணக்குகளும் சொல்லப்படுவது பிழை, அதுவே வருமான கணக்குகளும் செலவு கணக்குகளும் சொல்லப்பட்டிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். சோ இதன் அடிப்படையில இதனுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவதாக இருக்க போகிறது. பிகாஸ் பியும் சியும் தான் நீங்க சரியானதாக இருக்கு. Anyone having any questions? If you have questions